ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு குழம்பு செய்வோம். ஒரு சட்டியில் ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்து வதக்கி ஆற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சமான அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைக்கும் போது அந்த புளியை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே சட்டியில் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு தாளிச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி, தேவையான உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிச்சிருச்சுன்னா சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடும். இது முடி வளர்ச்சிக்கு உதவும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத, 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை குழம்பு. நல்லா டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான கருவேப்பிலை குழம்பு. சூப்பர். தேங்க்யூ.